ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் PKN கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை கொடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த லைன்லேயே நீங்கள் செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டே வாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு இந்த ஸ்டிச்சை கொடுத்துட்டே வரமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜ் வர மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷார்ப்பான எட்ஜாண்ட கரெக்டாக அதே லைன்லேயே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஒரு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சை கொடுத்து அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ப்பான எட்ஜு ரொம்பவே நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் ரிவர்ஸ்லேருந்து இந்த ஸ்டிச்சை அப்படியே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த எட்ஜஸில் ரிவர்ஸ்லேயும் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். மறுபடியும் கரெக்டாக அந்த எட்ஜாண்ட ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு பக்கத்துலேயே இந்த சைடுக்காக நீங்கள் ஒரு ஸ்டிச்சை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கிட்ட ஒரு ஸ்டிச்சை போட்டு நான் அப்படியே திருப்பிக்கிறேன். உங்களுக்கு மறுபடியும் அந்த எட்ஜு ரொம்பவே கரெக்டாக ப்ளேஸ் ஆகிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த வயர் நரம்பை தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு த்ரெட்டில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த வயர் நரம்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக எந்த டிசைன் வேணாலும் போடுற மாதிரி இருக்கும். நான் இது ஃபஸ்ட்டில் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டவே நான் இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசியும் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பீட்ஸை கூட ஜர்தோசி ஒர்க் பண்ணுற மாதிரியே ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிகினர்ஸுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த எட்ஜஸ் ஆண்ட எப்படி போடணுன்னு பாருங்கள். நல்லா எப்பயும் போலவே நீங்கள் இப்போ இந்த எட்ஜஸ் ஆண்ட நான் ஒரே ஒரு பீடை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் இந்த கீழே சைடாக ஒரு ஸ்டிச்சு கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே விட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த ஷார்ப்பான ஷேப் கிடைக்கும். பாருங்கள், நான் கோதுமை பீடை யூஸ் பண்ணுறேன். இது இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடில் இது இந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அப்படியே எடுத்துட முடியும். இப்போ நான் இந்த கோதுமை பீடை இந்த லைன் கொடுத்துக்கிறேன். இது முடித்ததும் இந்த ஷார்ப்பான எட்ஜில் நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சை கொடுத்துட்டு நம்ம இதுக்கு முன்னே இந்த மாதிரி எடுத்தோம். இப்போ இந்த சைடு போகும்போது நம்ம பெரிய இடத்துலேருந்து, அதாவது அடி கனமான பகுதியிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்து ஸ்டிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நான் இந்த கோதுமை பீடை கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துக்கு கரெக்டாக வர மாதிரி இன்னும் ஸ்டிச்சு கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே ப்ளேஸ் ஆகிக்கும். இதே மாதிரியே இந்த நெக் டிசைன் பூராவுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த லைன் கோதுமை பீடு கொடுத்து முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. இதுக்கு அடுத்து 2mm பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2mm பீடை இதுக்கு அடுத்த லைனாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பார்த்திங்கன்னா கிட்டவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் அதனுடைய ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னே போட்ட மாதிரியே ஒவ்வொரு பீடாகவே கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு ஸ்டிச்சை போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சை போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சை போட்டுக்கிறேங்க. அதுக்கான ஷேப் கரெக்டாக கிடச்சிருக்கு. இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு பீடாகவே கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா
ஒரு 1 இன்ச் நடுவில் இருந்து நான் 1 இன்ச் அளவுக்கு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இந்த சைடும் இந்த சைடும். இப்போ இதில் வந்து எப்பயுமே நீங்கள் நடுவில் இருந்து மார்க்கிங் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் நடுவில் இருந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது லைட்டாக அந்த நீடிலுக்கு பேக் சைடில் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே வச்சுக்க போகிறேன். நடுவில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சைடில் வச்சுட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதே மாதிரியே ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த கேப்பில் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நான் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச்சை கொடுத்துட்டு 2 பீடை வந்து அப்படியே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச்சை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பீடுக்கு ஏற்ற சைஸுக்கு ஒரு நீட்டாக ஒரு ஸ்டிச்சை கொடுத்து ஒரு லாக், அப்புறமா இந்த பீடை இறக்கிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சை கொடுத்து இந்த பீடுக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறமா இதனுடைய ஃபைனல் லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது முடிச்சதும் இப்போ இந்த சைடு பார்டர் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நான் இந்த சைடும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல வந்து 2 mm பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல 2 mm பீடை வச்சுட்டு கோதுமை பீடை வச்சு இந்த நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இது முடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே நான் ஃப்ரெஞ்சு நாட் டிசைனை வரைஞ்சிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. ஏன்னா இதனுடைய பார்டரில் இந்த கலரில் இருக்கிறதுனால நான் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், சில்க் த்ரெட்டு. இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 4 லைன் எடுத்திருக்கேன் பாருங்கள். 4 இந்த சைடு 4 அந்த சைடு 4 மொத்தம் 8 எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த 4 ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல மட்டும் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 2 சுற்று சுற்றுறேன். 2 சுற்று சுற்றி பக்கத்துலேயே வந்து நான் மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த நாட்டை அப்படியே மெதுவாக விட்டிங்கன்னா அப்படியே அது வந்து நாட்டாக மாறிடும். அதே மாதிரியே இந்த இடத்துலையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நான் வந்து 2 சுற்று சுற்றுறேன். சுற்றிட்டு பக்கத்துலேயே மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தானாகவே அந்த ஃப்ரெஞ்சு நாட்டு வந்து வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 லைன் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பக்கத்துலேயே மறுபடியும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லா பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிக்கும். இது முடித்ததுக்கப்புறமா இந்த 4 பீடு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு சுற்று தான் சுற்ற போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு சுற்று தான் சுற்றுறேன். சுற்றிட்டு கரெக்டாக நான் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்டு ப்ளேஸ் ஆகிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நீடில் மறுபடியும் சம்கியை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இப்போ எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சு நான் இந்த மாதிரி நல்லா கரெக்டாக இந்த சிக்கெல்லாம் விழாத அளவுக்கு பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இதே மாதிரியே எல்லா டிசைனுமே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த நடுவில் வந்து இந்த சுகர் பீடையும் சம்கியும் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன்.
இது முடித்ததுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து நான் ஒவ்வொரு சுகர் பீடை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நம்ம ஒரு 4 சுகர் பீடை வச்சு ஒரு லாக் கொடுத்து இங்கே எடுத்துக்கிறோம். மறுபடியும் ஒரு பீடுக்கு அந்த பீடு இருக்கு இல்லையா, அந்த பீடாண்டிருந்து மறுபடியும் நான் கரெக்டாக அந்த கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இது எடுத்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் சம்கி எடுத்து ஒரு 4 சுகர் பீடை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு லாக்கு, மறுபடியும் அந்த சுகர் பீடை ஒரு லைனு ஸ்டிச்சு கொடுத்துட்டு சம்கியை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இந்த லைன் பூராவுமே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீடுக்கும் இருக்கிற கேப்பில் நம்ம இந்த ஸ்டிச்சு கொடுத்துட்டே வந்தோம்னா இதனுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். இது எங்கேயுமே எண்ணாட்டு போடாமல் நம்மளுக்கு அப்படியே கண்டினியூவாகவே கொடுக்குற மாதிரி வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் எண்ணாட்டு போட்டோம்னா டைம் வந்து ரொம்பவே எடுத்துக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுற அந்த கோடு கரெக்டாக வரைஞ்சதுனால ஒரே ஈவனாக வந்து நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து கிடைக்கும். சம்கியை மட்டும் ஒவ்வொரு டைமும் எடுத்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதே மாதிரியே இந்த ப்ளவுஸ் பூராவுமே நான் முடிச்சுட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரியே முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இதனுடைய ஃபைனல் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி குந்தன்ஸை வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். பாருங்கள், எல்லாமே நான் அந்த சைடு ஃபுல்லாகவுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதனுடைய லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.